வாசலுக்கு வந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாடி அங்கே தொழுகையை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வருகின்றார்கள். ஆனால் பாவம், அவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதில்லை. அவர்களுடைய தொழுகை நாளைய கியாமத்தில் மூஞ்சிலே தூக்கி எறியப்பட்டு பயங்கரமான நரகத்திலே முகம்புப்புற இழுத்து வீசப்படும் என்பதில் சந்தேகமில்லை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளை விளங்க வேண்டும், தெளிவு பெற வேண்டும். தொழுகைக்கு வந்துவிட்டால் தொழுகையிலே நின்று ருக்கூ சுஜூதுகளை ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் போட்டது போல அங்கே விறுவிறு என்று தொழுதுவிட்டு அவசரமாக ஓடிவிடுகின்றார்கள். ஏன்? மற்ற வேலைகளுக்கு வங்கியிலே பல மணித்தியாலம் நிற்பதற்கு நேரம் இருக்கும் என்று சொல்லியிருந்தால், மற்றும் வேலைகளுக்கு பல மணித்தியாலம் எடுக்க முடியுமாக இருந்தால், குளிப்பு அறையிலே கழிப்பு அறையிலே பல மணித்தியாலங்கள் அங்கே நிற்க நேரம் இருக்கும் என்று சொல்லியிருந்தால், அன்புக்குரியவர்கள் ஏன் அல்லாஹ்வுடைய முன்னால் நிற்க அழகாக ஒழுங்காக நின்று தொழுகையை பூர்த்தி செய்ய முடியாது? எத்தனை பேர்களுடைய ருக்கூ சுஜூது களவாகின்றது. கல்லனிலே பெரிய கல்லன் சுஜூது ருக்கூவில் களவு செய்யக்கூடிய என்பதை நபி அவர்கள் சொல்லவில்லையா? அந்த ஹதீஸை வழங்கவில்லையா? எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபாத்திஹா சூரத்திலே எத்தனை ஆயிரம் பிழைகள் இருக்கிறது. நம்முடைய ஃபாத்திஹா சூரத்தை இதுவரைக்கும் நாம் ஒரு ஆலிம் ஷாஹிடத்திலே, ஒரு ஹஸரத்திடத்திலே, மௌலவியிடத்திலே கொண்டு போய் நாம் திருத்தியிருக்கிறோமா? ஓதுகிறேன் பாருங்கள் ஹஸரத் என்று சொல்லி இருக்கிறோமா? ஃபாத்திஹா சூரத்தை எடுத்தால் எத்தனையோ பேர்களுடைய சத்தில்லாமல் எழுத்துகள் உச்சரிப்புகள் பிழையாக இருக்கிறது. எங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதா, சிங்களம் தெரியாதா, தமிழ் தெரியாதா, உருது தெரியாதா? எத்தனை பாஷைகளை படித்திருக்கிறோம், எத்தனை ப்ரமோஷன்களை எடுத்திருக்கிறோம், எத்தனை டிகிரிகளை எடுத்திருக்கிறோம். ஏன் இந்த தொழுகையில் நமக்கு குறைந்தது ஃபாத்திஹா சூரத்தையும் அத்தஹியாத்தையும் பாடமாக்குவதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கின்றது. இப்படியாக இவைகளுக்கெல்லாம் அழிந்து போகக்கூடிய துனியாவுக்கு நேரத்தை கொடுத்துவிட்டு இவைகளுக்கு படிப்பதற்காக கொஞ்சம் அவகாசம் எடுக்காமல் இருக்கும் நேரத்தில் நாம் அல்லாஹ் மன்னிப்பான் தானே என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் நாளைய கியாமத்தில் பயங்கரமான மாற்றுதலாக மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும். என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், இபாதத்திலே இது போல 1000 குறைகள், வியாபாரத்திலே 1000 குறைகள், சாப்பாட்டிலே குறை சொன்னவர்கள், வீட்டிலே குறை சொன்னவர்கள், உடுப்பிலே குறை சொன்னவர்கள், இவைகளிலே வாகனத்தில் ஏதும் குறை ஏற்பட்டால் அதை குறை சொல்லக்கூடிய எமக்கு எம்முடைய வியாபாரத்தில் யாரும் குறை சொல்கின்றார்களா? ஏன் அப்பா ஓடி எடுக்கிறீங்க, ஏன் இப்படி லோன் எடுக்கிறீங்க, இது ஏன் ஹராமையை செய்கின்றீங்க, ஏன் பண்டியரசையை தின்னுகிறீங்க என்று யாராவது எனக்கு சுட்டி காட்டுகின்றார்களா? தொழுகையிலே குறை ஏற்படுகின்றது, இப்படி ஏன் தொழுகின்றீர்கள், உங்களோட கால் கழுவப்படுவதில்லை, இப்படி கழுவாதீர்கள், இதன் மூலமாக தொலை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று யாராவது சொல்லுகின்றார்களா? எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே துனியாவுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். வீட்டு வாகனம் எம்முடைய சாப்பாடு துனியாவோடு முடியக்கூடியது. முடிவில்லாத ஆகிரத்தில் நாம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் எம்முடைய அமல்களுடைய குறை விளங்க வேண்டும். அவை ரகசியமாக ஒவ்வொருவருக்கும் திருத்தி கொடுக்கப்பட வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் தன்னுடைய குறைகளை சொல்லி காட்டிக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக நாம் அந்த நபியுடைய சுன்னாவை, அல்லாஹ்வுடைய கட்டளை பின்பற்றியவர்களாக ஆகிவிடுகின்றோம். நான் என்ன சப்ஜெக்டுக்கு வருகின்றேன் என்றால், என்னுடைய தலையங்கம் என்னவென்று சொல்லியிருந்தால், அன்புக்குரியவர்களே, அதை விடவும் ஒரு படி உயர்ந்ததாக இன்று எம்முடைய சமுதாயத்திலே திருமணங்கள் நடைபெறுகின்றது. எத்தனையோ திருமணங்கள், அந்த நடைபெறக்கூடிய திருமணங்களிலே பல 1000 குறைகள் இருக்கின்றது. ஆனால் எனக்கும் என்ற குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் அந்த குறை ஒன்றுமே வழங்குதில்லை. எல்லாம் சுத்தமாக நாம் நினைத்துக் கொண்டு அந்த திருமணங்களை செய்கின்றோம். எங்களுடைய வீட்டில, வாகனத்தில, உடுப்பில, சாப்பாட்டில வழங்கக்கூடிய குறைகளாவது அந்த திருமணங்கள்ல ஒத்தருக்குமே வழங்குதில்லை. இந்த திருமணங்கள் எல்லாம் இன்று அந்த பயங்கரமான ஒரு நிலைமைக்கு போய்க் கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது திருமணங்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய இந்த மாதம் என்றதனாலும் இந்த மாதம் அடுத்த மாதங்களில் எல்லாம் துல்கஅதா, துல்ஹஜ் மாதங்களிலே அதிகமாக ஊர்களிலே திருமணம் நடைபெறுகின்றது. எனவே இந்த சம்மாங்கோட்டை இந்த பள்ளிவாசலிலே ஓதக்கூடிய ஹுத்பா பல இலங்கையில் பல இடங்களுக்கு தூதாக செல்லுகின்றது என்ற ஒரு அடிப்படையும் வைத்துத்தான் ஊர்களுடைய நிர்வாகிகள் இங்கே இருக்கின்றீர்கள், ஊர்களுடைய பொறுப்புதாரிகள், ஊர்களுடைய முக்கியஸ்தர்கள் இங்கே இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய விஷயங்களை நபி அவர்கள் பல்லிகு அன்னி வலவ் ஆயா,
என்னை தொற்றும் எதை கேட்கின்றீர்களோ அதை கேட்காதவர்களுக்கு எட்டி வையுங்கள் என்று சொன்னார்களே, அது அந்த அரபாவுடைய மைதானத்தில் மட்டுமல்ல, எங்கேயும் நாம் எதை தெரிந்திருக்கிறோமோ அதை தெரியாதவர்களுக்கு அனாச்சாரங்கள் நடக்கக்கூடிய இடங்களிலே அவைகளை எட்டி வைத்து சீர்நிறுத்துவது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திருமணம் சம்பந்தமாக காலிமார்களுக்கான கூட்டம் 3 தினங்களாக கண்முத்து ஹோட்டலிலே அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய தலைமையிலே 3 தினங்கள் தொடர்ந்து நடைபெற்று இன்று கடைசியான ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று காலையிலே எனக்கு அதிலே ஒரு தலைப்பிலே எனக்கும் ஒரு தலையங்கம் இருந்தது, அங்கே பேசிவிட்டு வந்தேன். அன்புக்குரியவர்களே, அதிலேயும் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், சில ஊர்களிலே சந்தோஷமாக இருக்கிறது, சில ஊருடைய நிர்வாகங்கள் அந்த ஊர்களிலே கட்டுப்பாட்டை வைத்து எங்களுடைய திருமணங்கள் இப்படித்தான் நடைபெற வேண்டும், ஸ்பீக்கர் போட்டு கூத்தாடி கொண்டிருக்க முடியாது, இந்த திருமணங்களிலே வீடியோக்கள் இப்படி எடுத்து அசிங்கப்படுத்த முடியாது, வெடில்கள் ரத்திஞ்சாக்கள் போட முடியாது, இஸ்தாதை பெண்ணையும் மாப்பிளையும் இஸ்தாதிலே வைத்து அதாவது அசிங்கமாக அலங்கோலமாக அங்கே எல்லோரும் அங்கே பார்வையிட முடியாது என்றெல்லாம் ஊருக்கு ஷரியத்துக்கு முரணான செய்திகள் நடைபெறக்கூடாது என்று சட்டமாக விதித்திருக்கின்றார்கள். எனவே இந்த நிலைப்பாடுகள் ஒவ்வொரு ஊர்களிலேயும் வரும் என்று சொல்லியிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்கக்கூடிய திருமணமாக ஊராக அந்த கிராமங்களாக அந்த கிராமங்கள் மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. எனவே காலிமார்கள் முன்னிலையிலே, காலிமார்கள் என்று சொன்னால் அவர்கள் மிக பொறுப்பு வாய்ந்தவர்கள், அவர்களுடைய நீதங்கள் தான் நாட்டுக்கு தேவை. இதை ஒவ்வொருவரும் அவர்கள் ஊர்களிலே செயல்படுத்த முடியும் என்ற விடயத்தை தான் நானும் என்னுடைய சொற்பொழிவிலே அந்த இடத்திலே முன்வைத்திருக்கின்றேன். அதே போல அன்புக்குரியவர்களே, கொத்துமாவிலேயும் அதை நான் இங்கே சொல்லிக் காட்டுகின்றேன். அன்புக்குரியவர்களே, திருமணம் என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. தொழுகையை போல, நோன்பை போல, ஜக்காத்தை போல, அதே போல சதக்காவை போல, அதே போல குர்ஆன் ஓதுவதை போல, திக்ர் செய்வதை போல திருமணம் என்று சொல்லக்கூடியது ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய மனைவிக்கு ஒரு கவலம் உணவை தீட்டி விடுவதும் இதுவும் சதக்கா என்றார்கள் நபி அவர்கள். எவ்வளவு குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே திருமணம் பேசுவது, வலிமா கொடுப்பது, அக்குது செய்வது அனைத்தும் ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. லேசானதல்ல, கேலி கூத்து அல்லாது, கூத்தாடும் இடமல்லாது. அன்புக்குரியவர்களே, திருமணத்தின் மூலமாக இனங்களை பெருக்குவது, சந்ததிகளை பெருக்குவது, அதன் மூலமாக சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படுத்துவது, மௌத்துக்கு பிறகு அந்த திறமையான சந்ததி அவர்களை சிறப்பாக வளர்த்து அந்த சந்ததியினர்கள் துஆ செய்வது, அது கபருக்கு அவர்களுக்கு நன்மையாக மாறி மேலான சொர்க்கத்தை அடைவதற்கு அந்த சந்ததிகள் சிறப்பாக ஆகும் பொழுது அவருக்கு ஈருலகத்திலும் வெற்றி பெறுவதற்கு காரணமாக மாறுகின்றது. எனவே இப்படியான ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு ஆரம்ப கருத்தாத்தான் திருமணம் என்று சொல்லக்கூடியது. அன்புக்குரியவர்களே, திருமணம் என்று சொன்னால் 2 பேர்களை ஒன்று சேர்த்து வைப்பது, மாப்பிள்ளையும் பொன்னையும் கணவனையும் மனைவியும் ஒன்று சேர்த்து வைப்பது. ஒன்று சேர்த்து வைப்பதன் மூலமாக ஒரு கணவன் உள்ளத்திலே பூரிப்படைகின்றார். இதைத்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகின்றது. அதாவது அன் ஹலக்கலக்கும் அம்புசிக்கும் அஸ்வாஜா கலக்கலக்கும் என்னுடைய அத்தாட்சிகள் எத்தனையோ இருக்கின்றது. அந்த அத்தாட்சிகளில் ஒன்றுதான் அன்ஹலக்கலக்கும் அம்புசிக்கும் அஸ்வாஜன், உங்களது இனத்திலிருந்து உங்களுக்குரிய மனைவியை நான் தெரிவு செய்து தந்திருக்கிறேன். ஜின்னினத்திலிருந்து தெரிவு செய்தரல்ல, மனித இனத்திலிருந்து உங்களுக்குரிய மனைவியை தெரிவு செய்து தந்திருக்கிறேன். எதற்காக தந்திருக்கிறேன்? லிதஸ்குனு இலைஹா, அல்லாஹ் அழகாக சொல்லுகின்றான். லிதஸ்குனு இலைஹா, அவளின் பக்கம் நிம்மதி அடைவதற்கு, அவளின் பக்கம் சாந்தி அடைவதற்கு, அவளின் பக்கம் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு, அதாவது நிம்மதி, சாந்தி, ராகத்து, இன்பம், ஆரோக்கியம் எல்லாம் அந்த மனைவிக்கிட்டே தான் வைக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கடையிலே பிரச்சனை, வீட்டிலே அதாவது ஏதாவது ஊரிலே பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு தொழிலிலே பிரச்சனை ஏற்படும் பொழுது வீட்டுக்கு போகும் பொழுது அவள் சலாம் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று மனைவி அழகாக வரவேற்கும் பொழுது அவருடைய மூஞ்சை பார்க்கும் போது இதா நலத்தகா சர்ரக்க, நீங்க உங்களோட பொஞ்சாதில மூஞ்ச பார்க்க கூட இதா நலத்தகா சர்ரக்க, மனைவியை சந்திக்கும் பொழுது அவளை மூஞ்சை பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே பூரிப்படைய வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும். அதுதான் அந்த சாலிகான மனைவிக்குரிய அடையாளம் என்பதை நபி அவர்கள் அழகாக சொல்லித் தந்திருக்கின்றார்கள். எனவே எல்லா பிரச்சனையும் அவளை சந்திக்கும் பொழுது மறந்துவிடும். அன்புக்குரியவர்களே, இதுதான் குடும்ப வாழ்க்கை, இதுதான் திருமணத்தின் மூலம் பெறக்கூடியதாக இருக்கிறது. அதே போல கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து அவர்கள் சந்ததிகளை பெருக்குகின்றார்கள். உபாஹிபிக்குமுல் உமம யௌமல் கியாமா,
என்னுடைய சந்ததி மிகுதமாக இருக்கிறது என்று கியாமத்திலே நான் பெருமை பாராட்டுவேன். அதனால தவாலது வதகாசரு, அதிகமாக திருமணங்கள் செய்து அதிகமான புள்ளகுட்டிகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் திருமணத்தின் மூலமாக நீங்க ஏழையாக இருந்தால், மிஸ்கீன்களாக இருக்கிறார்களா, நீங்க ஏழையாக இருந்தால் திருமணம் செய்யுங்க. திருமணத்தை செஞ்சு ஹராமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தா அவைகளை விட்டுட்டு அந்த ஹராங்கள் நடைபெறாம நீங்க ஹலாலான முறையில மனைவியை தெரிவு செஞ்சு நீங்க குடும்ப வாழ்க்கையில சேர்ந்து வாழ்வீர்கள் என்றால் நீங்க ஏழையாக இருந்தாலும் அல்லாஹ் செல்வ சீமான்களாக உங்களை ஆக்குவான் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. எனவே இப்படியாக இன்னொரு அண்ணன் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக, மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, தன்னை ஹராத்திலிருந்து பாதுகாத்து ஹலாலான முறையில் சந்ததிகளை உலகத்துக்கு உருவாக்குவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகமாக்கிய ஒன்றுதான் அந்த திருமணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, 3 சஹாபாக்கள், 3 நபர்கள் நபியிடத்திலே வந்து அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்கின்றார்கள், நான் இதற்கு பிறகு இரவு காலத்திலே இபாதத்திலே ஈடுபட போகின்றேன், இபாதத் தூங்கவே மாட்டேன், இபாதத்தில் ஈடுபட போகின்றேன் என்று சொல்கின்றார். இன்னும் ஒருவர் வந்து சொல்கின்றார், நான் திருமணம் செய்யாமல் பத்தினித்தனமாக இபாதத்துகளில் இந்த காலத்தை கழிக்க போறேன். இன்னும் ஒருவர் சொல்கின்றார், நான் பகல் காலத்தை நோன்பு பிடித்தே என்னுடைய வாழ்க்கையை கழிக்க போகின்றேன் என்று 3 பேர்கள் சத்தியம் செய்யக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை தான், நான் திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கையிலும் ஈடுபடுகின்றேன். அத்தகாக்கும் பில்லா அலமுக்கும் பில்லா, அல்லாஹ் அதிகமாக அறிந்தவன், ஆக மிக தக்வா உள்ளவன், என்னை விட யாரும் இருக்க முடியாது. எனவே நான் திருமணமும் செய்கிறேன், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகின்றேன், அதே போல இரவு காலத்தில் தூங்கவும் செய்கிறேன், இபாதத்திலும் ஈடுபடுகின்றேன், பகல் காலத்தில் சில காலத்தில் நோன்பும் பிடிக்கிறேன், நோன்பு இல்லாமலும் இருக்கிறேன். எனவே அதாவது அலா பதனிக்க ஹக்குன், அலா ஜௌஜத்திக்க ஹக்குன், அலா ஐனிக்க ஹக்குன், கண்ணுக்கு ஒரு ஹக் இருக்கிறது, உடம்புக்கு ஒரு ஹக் இருக்கிறது, மனைவிக்கு ஒரு ஹக் இருக்கிறது என்பதை நபி அவர்கள் தெளிவாக வழங்கப்படுத்தி இருக்கின்றார்கள், நிதானமான வாழ்க்கையை காட்டியிருக்கின்றார்கள். எனவே திருமணம் என்று சொல்லக்கூடியது முக்கியமான ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. கேலி கூத்து அல்ல, ஒரு திறமையான ஒரு சந்ததியை ஹராத்திலிருந்து பாவத்திலிருந்து பாதுகாத்து வரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமலாக, இபாதத்தாக அந்த திருமணம் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த திருமணத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான ஹதீஸ்களை சொல்லி காட்டினார்கள். யார் ஒருவர் உரிய காலத்தில் திருமணம் செய்கின்றார்களோ அஜ்ஜ ஷைத்தானுஹு, அவனுக்கு சாட்டப்பட்ட ஷைத்தான் கதறி அழுது கொண்டு கத்திக்கொண்டு ஓடுகின்றான் என்பதை நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லை, வாலிபர்களே, நீங்கள் உங்களுக்கு திருமண வயது வந்துவிட்டால் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அகல்லுல் பஸர் அஹ்ஸனுல் பர்த், உங்களுடைய பார்வையை ஹராத்திலிருந்து கீழ்த்தாழ்த்தி வைக்க முடியும். ஹராத்திலே ஈடுபடாமல், விபச்சாரத்தில் ஈடுபடாமல் உங்களுடைய அவங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, திருமண வயது வந்து திருமணம் முடிக்காமல் இருக்கும் பொழுது அவருக்கு அமல்களுடைய பூர்ணமான கூலி எழுதப்பட மாட்டாது. அமல்களுடைய பூர்ணமான கூலி ஒரு வாலிபனுக்கு எழுதப்பட வேண்டுமா? உரிய வயது வந்துவிட்டால் அவர் திருமணத்திலே, திருமண பந்தத்திலே ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் ஈமான் பூர்த்தி அடைகின்றது, அமல்களுக்கு பூர்த்தியான கூலி கிடைக்கின்றது. எனவே இத்தனையோ பெற்றார்கள் தம்முடைய குழந்தைகளுக்கு உரிய வயதிலே திருமணம் செய்து வைக்காமல் பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான வாலிபர்களுடைய பெற்றார்கள், அப்படியான பொறுப்புதாரிகளுக்கு, அப்படியான வாலிபர்கள் பாவத்தில் ஈடுபடும் பொழுது அந்த தண்டனைக்கும் பெற்றார்களும் பொறுப்புதாரிகளும் அந்த தண்டனைக்கு கூட்டாளிகளாக, அதாவது அவர்களுக்கும் அந்த தண்டனையுடைய கூலி அந்த பெற்றார்களுக்கும் பொறுப்புதாரிகளுக்கும் பதிவு செய்யப்படுகின்றது என்பதில் சந்தேகம் இல்லை. இது நபியுடைய பொன்னான ஹதீஸ்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே பொறுப்புதாரிகளே, பெற்றார்களே, நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு, யுவதிகளுக்கு, குமர்களுக்கு, வாலிபர்களுக்கு உரிய வயது வந்துவிட்டால் திருமண பந்தத்திலே ஈடுபடுத்தி விட வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த பருவம் வரும் பொழுது அவர்கள் பாவத்திலே ஈடுபட்டு அதனுடைய தண்டனைக்குரிய குற்றவாளிகளாக நாமும் பொறுப்புதாரிகளும் மாறிவிடுகின்றோம் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் முடிக்காமல் மாண்டு போன மௌத்தான எத்தனையோ பெரியார்கள் தாம் கை சேதப்பட்டதெல்லாம், மௌத்துக்கு பிறகு கை சேதப்பட்டதெல்லாம், கனவிலே வந்து எத்தனையோ பெரியார்களிடத்திலே சொல்லி கை சேதப்பட்டதெல்லாம் எல்லா சிறப்பும் எனக்கு கிடைத்து விட்டது. திருமணம் முடிக்காதவருடைய
பிரதிபலனை நான் இங்கே காண்கின்றேன், திருமணம் முடிக்காதவருடைய குறையை காண்கின்றேன் என்று அவர்கள் கவலைப்பட்ட சம்பவங்கள் சரித்திரங்கள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த அடிப்படையில் திருமண பந்தங்கள் செய்வது ஒரு இபாதத்தாக இருந்து